கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மனிதன் யார், தேவன் யார்? மனிதனுடைய வார்த்தைக்கு ஏன் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? மனிதனுக்கும் தேவனுக்கு என்ன சம்பந்தம்? மனிதன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். எனவே இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன். எனவே தான் தேவன் மனிதனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பூமியில் காரியங்களை நடப்பிக்கிறார். எனவே தான் மனிதனுடைய ஜெபங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஒரு வார்த்தை. வேதத்தில் 23 இடங்களுக்கு மேலாக ஒரு வார்த்தை என்கிற வசனம் வருகிறது. ஒரு வார்த்தை, எல்லாரும் சொல்லுவோம், ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு வார்த்தை என்றால் மனிதனும் வார்த்தையை பேசுகிறான், தேவனும் வார்த்தையை பேசுகிறான். மனிதனும் வார்த்தையை பேசுகிறான், தேவனும் வார்த்தையை பேசுகிறான். மனிதன் பேசுகிற வார்த்தைகள் வேற, தேவன் பேசுகிற வார்த்தைகள் வேற. மனிதன் பேசுகிற வார்த்தைகள் முற்றிலும் வேறு, தேவன் பேசுகிற வார்த்தைகள் முற்றிலும் வேறு, பிசாசு பேசுகின்ற வார்த்தை முற்றிலும் வேறு. எனவே இந்த ஒரு வார்த்தை மிகவும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு வார்த்தை. ஏன்னா மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம், தேவனுடைய வார்த்தைகள் மாறாத. மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம், தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. பிசாசுனுடைய வார்த்தைகள் தந்திரம் நிறைந்ததாய், பொய்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்படியே பார்க்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக தான் இருக்கும். அப்படியே உண்மை மாதிரியே இருக்கும் பிசாசு பேசுகிறது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் மாதிரியே பேசுவான். ஆனால் அது அநேக தந்திரங்கள், சூழ்ச்சிகள், பொய்கள் நிறைந்த காரியங்களாகவே இருக்கும். மனிதனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு, தேவனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு, பிசாசுனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன, மனிதனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் தான் பார்க்க போகிறோம். மனிதனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. மனிதன் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவ்வளோக்கு மனிதன் பேசுகிற வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்குறார். மனிதனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு, மனிதனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு. மனிதன் நேற்று ஒன்று சொல்லிவிட்டு இன்றைக்கி செய்து முடிக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் செய்து முடிக்க மாட்டான். நாளைக்கு இந்நேரம் வாங்க, நான் உங்களுக்கு 10,000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன் தர்றேன்னு சொல்லுவான், ஆனால் நாளைக்கு நேரம் வேறு ஊரில் இருப்பான். அநேக பொய்கள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். மனிதனுடைய வார்த்தைகள் கூட சூழ்ச்சிகள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். தனக்கு லாபம் உண்டாகும்படி செய்கிற வார்த்தைகளாக இருக்கும், பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும். மனிதனுடைய வார்த்தைகள் தந்திரங்கள் நிறைந்த வார்த்தையாக கூட இருக்கும். மனிதனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கூட இருக்கலாம். மனிதனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை ஒத்து இருக்கும், ஆனால் ஒத்து இருக்காது. மனிதனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சத்தியம் இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தை, உண்டாக்கும் வார்த்தை, சிருஷ்டிக்கும் வார்த்தை, சுகப்படுத்தும் வார்த்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, கனம் நிறைந்த வார்த்தை, மரியாதை நிறைந்த வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்றால் ஐஸ்வர்யம் கொடுக்கிற வார்த்தை, மாட்சிமையை கொடுக்கிற வார்த்தை, மகிமையை கொண்டு வருகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இல்லாதவைகளை ஒன்று இருக்கிற போல் அழைக்கிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஒரு நபருக்கு என்ன தேவை, எந்த சூழ்நிலையில் எந்த வார்த்தைகள் தேவை என்பதை நின்று நிதானித்து அறிந்து பேசுகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் தனிப்பட்ட மனிதனுக்காக இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. எனவே தான் தேவனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு, மனிதனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு. மனிதனுடைய வார்த்தை நாம் சார்ந்தே இருந்தோமானால் ஒரு நேரத்தில் நாம் ஜீரோவாய் இருப்போம். தேவனுடைய வார்த்தை நாம் சார்ந்தே இருப்போமானால் ஒரு நேரத்தில் நாம் ஹீரோவாய் இருப்போம். ஜீரோவாய் இருக்கிற போல் தோன்றும் தேவனுடைய வார்த்தை நாம் சார்ந்து இருக்கும்போது, ஆனால் படிப்படியாக காலம் செல்ல செல்ல ஹீரோவாக இருக்கும். மனிதனுடைய வார்த்தை அப்படியே பழம் பழுத்து பாலில் விழுந்து 2 நழுவி வாயில் விழுகிற மாதிரி இனிப்பான வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள், மனதை மயக்கும் வார்த்தைகளை பேசுவான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அனுப்பின காரியமாக வாய்க்கிறது.
அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவரும் ஒன்றுதான், அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். எனவே மனிதனுடைய வார்த்தை வேறு, தேவனுடைய வார்த்தை வேறு. மொத்தத்தில் ஒரு வார்த்தையை நாம் ஏற்ற நேரத்தில் சொல்லுகிற காரியங்கள் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. 21:45 வாசிக்கிறேன் பாருங்கள். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பாருங்கள், தேவன் பேசினார் என்றால், தேவன் ஒரு வார்த்தை தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசினார் என்றால் அது தவறி போகாது, அது நிச்சயம் நிறைவேறும். தேவன் பேசுகிறதே அப்படி தான் பாருங்கள். மனிதன் பேசுகிற மாதிரி பேச மாட்டான். நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை பார்க்கிறார். எப்பொழுதுமே அவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் என்ன பேசுகிறோம்? ஜீவனுக்கு எதுவாக பேசுகிறோமா? ஆசீர்வாதத்துக்கு எதுவாக பேசுகிறோமா? மற்றவர்கள் நன்மைக்கு எதுவாக பேசுகிறோமா? மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பேசுகிறோமா? மற்றவர்கள் கீழே கிடக்கும்போது அவர்களை மேலே எழுப்பக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோமா? அவளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட லெவலுக்கு உந்துதலை குறித்து நாம் பேசுகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். எப்பொழுதுமே வார்த்தைகள் நாம் பேசுவோமானால், அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள், திருவிருந்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள், மொத்தமாகவே தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்கள் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஒவ்வொரு வார்த்தையும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தையும் கூட மற்றவர்களை ஊண்டி கட்ட எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அமிழ்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றவர்கள் தாழ்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. அது தேவனுக்கு பிரியம் இல்லைங்க. தேவன் அவருடைய வார்த்தையை எப்படி கனப்படுத்துகிறார் என்றால், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மனிதனுடைய வார்த்தையும் சொன்னதை நிறைவேற்ற வேண்டுமென்றால் தேவனை போல சிந்தித்து தேவனுடைய எண்ணங்களை மனிதனுடைய எண்ணங்களுக்கு ஒத்திருக்குமாறு போல் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால், அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தன் குடும்பத்துக்காகவும், தன் தொழிலுக்காகவும், தன் வியாபாரத்துக்காகவும், தன் ஊழியத்திற்காகவும், இனஜனத்தாருக்காகவும், மற்ற எல்லா சொந்த பந்தர்களுக்காகவும், தெரியாதவர்களுக்காகவும், தெரிந்தவர்களுக்காகவும் ஜீவனை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பேசும்போது தான் தேவன் அந்த மனிதனை விரும்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா நாம் எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் சலசல வளசல பேசக்கூடாது, ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது, சுருக்கமாக இருக்கணும், பேசிகிட்டே இருக்கக்கூடாது. எப்போவுமே கர்த்தர் பார்க்கிறன்ற ஒரு உணர்வு வேணும். எங்கேனாலும் சரி, இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, ட்ரெயினில் போய்ட்டு இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் போய்ட்டு இருந்தாலும் சரி, நாம் என்ன பேசணும் தீர்மானித்து பேச வேண்டும். இந்த காரியங்களில் இந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. நலம் போலம் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்போதுமே நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை ரொம்ப மிகவும் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். வார்த்தையின் தேவன், வார்த்தையாய் இருக்கிற தேவன், வார்த்தையானவராய் இருக்கிறார். எனவே தான் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் போன வாரத்தில் பார்த்தோம், மனிதனுடைய வார்த்தை தேவன் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறான்னு. அதே போல் தான் இந்த வாரத்தில் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தையும் கூட தேவன் உன்னிப்பாய் கவனிக்கிறாருங்க. ஏதோ நான் ரொம்ப கோபத்தில் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிலாம் பேச முடியாது. தேவனுடைய சமூகத்தில் போய் கோபத்தில் பேசினாலும், பொறாமையினர் பேசினாலும், பொய் நிறைந்த வார்த்தைகளாக பேசினாலும், பகைமையினால் பேசினாலும், எரிச்சலினால் பேசினாலும், அந்தந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கனமுள்ளதாக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலும் கணக்கிடப்படுகிறது. எல்லாம் 2ஆம் வருகையில் கணக்கிடப்படும் ஒவ்வொரு வார்த்தையும். விளையாட்டு தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என் இனஜனத்தார்கிட்ட, அந்த வார்த்தையை கூட கனம் பண்ணும், ஒரு கணக்கை வைப்பார். எப்போதுமே இந்த பூமியில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தையும் கூட கர்த்தர் கணக்கிடவராக இருக்கிறார்.
அதான் வேதத்தில் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கும் மனிதனுடைய வார்த்தை தான் தேவன் முக்கியத்துவம் கொடுத்தே பேசியிருக்கிறாரு. நமக்கு நியாய தீர்ப்பு எப்படி வரும் என்றால், நான் பாவம் செய்தனால அல்ல, தேவனை விட்டு விலகி இருப்பதனால அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நம்முடைய வாயிலிருந்து பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை ஒரு வார்த்தை நிமித்தமாக தான் நமக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. எனவே தான் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் ரொம்ப அமைதியாக இருப்பதே நல்லது. சிந்திக்கக்கூடாது, கண்டதை நாம் யோசிக்கக்கூடாது, கண்டதை நம்ம தியானிக்கக்கூடாது. நமக்கு தியானிக்க நிறையா இருக்குங்க, யோசிக்க நிறையா இருக்குது, வீட்டு தீர்மானம் பண்ண நிறையா காரியங்கள் இருக்குது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, ஆயிரமாக இருக்குது. அதை யோசிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அதை நாம் நம்முடைய மனதில் கொண்டு வந்து, நம்முடைய எண்ணங்களை கொண்டு வந்து, அந்த வார்த்தைகளை, அந்த காரியங்களை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் அவன் வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய அதிகாரிகளை பாருங்களேன், ரொம்ப பேச மாட்டாங்க. பெரிய அதிகாரிகள்லாம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கனாலே அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். உதாரணம் திருக்குறளில் பாருங்கள், 1330 திருக்குறள் இருக்குது. அது 1.25 வார்த்தை தான் இருக்குது, அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. அதே போல் தான் ரத்தின சுருக்கமாக ஞானங்கள் நிறைந்த வார்த்தைகளாக தான் அதிகாரிகள் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அடுத்து அதை மாற்றுவதற்கு காலதாமதமாகும், இல்லை என்றால் மாற்றவே முடியாத சூழ்நிலை உண்டாகும். அரசியல் சட்டமைப்பெல்லாம் அப்படி தான், நன்கு தீர்மானிக்கப்பட்டு தான் ஒவ்வொரு சட்டங்கள் கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு அதை மாற்றினா பல வருடங்கள் ஆகலாம், இல்லை என்றால் சில சமயங்களில் மாற்றவே முடியாது. வேர்டு 1938 பிரகாரம், 1995 பிரகாரம் அப்படின்னு செக்ஷன் பிரகாரம் போட்டு சட்டங்களை இயக்குறாங்க பாருங்கள். அந்த சட்டங்கள்லாம் ரொம்ப கவனமாக ஞானமாக தான் செயல்பட்டு இயக்குறாங்க. எனவே தான் வார்த்தையில் நாம் கவனமாக இருக்க முடியாது, தேவன் விரும்புகிறார். வார்த்தை தான் வாழ்க்கையை கொடுக்கிறது, வார்த்தை தான் வாழ்க்கையை உயர்த்துகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்க வேண்டுமானால், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் இருக்க வேண்டுமானால், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்க வேண்டுமானால், கற்பாறை போல் இருக்க வேண்டுமானால், கலங்கரை விளக்கத்தை போல் இருக்க வேண்டுமானால், ஒளியாக இருக்க வேண்டுமானால், உப்பாக இருக்க வேண்டுமானால், அவருடைய பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும், மிகவும் ஞானம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தான் ரொம்ப விரும்புகிறார். போன வாரம் இந்த வாரம் நம் வார்த்தை குறித்து பார்க்கிறோம் என்றால், வார்த்தையில்லை நாம் இன்னும் பலப்படணும், வார்த்தையில்லை கொண்டு ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும், வார்த்தை கொண்டு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், வார்த்தை கொண்டு நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி காரியங்களை பேச வேண்டும், வார்த்தையை கொண்டு நாம் ஸ்கூலில் எப்படி காரியங்களை பேச வேண்டும், கொண்டு வியாபார ஸ்தலங்களில் நாம் எப்படி பேச வேண்டும், வார்த்தை கொண்டு ஊழியங்களில் நம்முடைய வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனதானும் இல்லை, ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அதாவது அது எந்த நோக்கத்தோடு புறப்பட்டு போனதோ அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டு அது திரும்பி வருகிறதா இருக்கு. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாகும்போது இருள் பூமி எங்கும், இந்த உலகம் முழுவதும் இருந்தது, எல்லா இருளும் மறைந்து போயிற்று மத்தியில். எனவே தான் தேவன் ஒன்று பேசினார் என்றால் நிச்சயம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதில் எந்த மாறுதல் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அதே போல தான் நாம் யார்? நாம் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சிருஷ்டிப்பின் வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் புத்தி, இயேசுவே என் அறிவு, நான் இந்த பாடத்தில் நல்லா படித்து தருவேன், இந்த பேராகிராஃப் நல்லா எழுதுவேன், இந்த கட்டுரை நான் நல்லா எழுதி முடிப்பேன், இந்த ஃபஸ்ட்டு மிட்டமில் நான் நல்லா பாஸ் ஆவேன், நல்லா ரேங்க் எடுப்பேன். நீங்கள் சொல்ல நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இல்லாமல் இருந்தால் ஒன்றும் கிடையாது, சொன்னால் எல்லாம் நிறைவேறும், சொன்னால் எல்லாம் நிறைவேறும். வார்த்தை சொல்ல வேண்டும், தேவன் கொடுத்த வார்த்தை சொல்ல வேண்டும். தேவன் எப்பொழுதுமே பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஞானம், அறிவு, புத்தி, கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தையெல்லாம் நன்மைகளுக்கு உள்ளடக்கிய வார்த்தைகளாக இருக்கிறது. என்னால் முடியாது அப்படி ஒன்றும் தேவன் சொல்லவில்லை. எல்லாமே செய்து முடிக்க முடியும். ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பார்க்கிறார்ன்ற உணர்வு இருக்க வேண்டும். அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கூட கேட்கலாம், பாஸ்டர் என்ன நோக்கி பார்க்கிறாரா
பாண்டிச்சேரி இவ்வளோ பெருசு, இந்தியா இவ்வளோ பெருசு, உலகம் எவ்வளோ பெருசு, அதில் நான் ஒரு சிறிய பகுதியில் ஒரு சிறிய வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதான் வேத வசனத்தை சொல்லுகிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். அந்தரங்கத்தில், ஒருவரும் பார்க்கக்கூடாத ரீதியில், ஒருவரும் பார்க்க முடியாத அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் காரியங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறார். எனவே அவருடைய பார்வைகளுக்கு ஒன்றுமில்லை. நாம் ஒரு வேளை பொய் சொல்கிறோம் அப்படின்னாலும் அதை கர்த்தர் பார்க்கிறார். பொய் சொன்னாலும், மிஸ்ஸிட்ட பொய் சொன்னாலும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பொய் சொன்னாலும், மற்ற எந்த இடத்துல பொய் சொன்னாலும் கர்த்தர் பார்க்கிற ஒரு உணர்வு வர வேண்டும். தப்பித்தவறி நான் பொய் சொல்லிட்டேன்னா தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். புத்தி தெளிய வேண்டும். புத்திமானாக இருக்க வேண்டும். அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அறிவில்லாதமையால் சங்காரமாகலாம் என்று வேதத்தில் சொல்லப்படுது. எனவே ஞான அறிவு, தேவனுடைய நன்மைகள் நமக்கு உண்டாக வேண்டும். பாருங்க, அப்படி உண்டாகும் போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்கிறவராக இருக்கிறார். அவர் அவருடைய வார்த்தையில் ஒன்றும் தவறி போவதில்லை. வசனத்தை தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:56. இன்னொரு டைம் போட்டு கேளுங்க, வீட்டில் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அதை உற்று நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் அருளின எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசன் மோசையை கொண்டு சொன்ன எல்லா காரியங்களும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை கொண்டு பல காரியங்களை நடப்பிக்கும்படியாக விரும்புகிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்லங்க. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் அசாதாரணமானவர்கள். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட சந்ததிகளாக இருக்கிறோம். தேவனை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சந்ததிகளாக இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்து மூலமாய் நாம் இருக்கிறோம். எனவே நாம் ஒரு இஸ்ரவேலர் தான். ஆபிரகாமின் புத்திரர்கள் தான் நாம். எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. எனவே தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பலிக்க வேண்டுமானால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சிருஷ்டிப்பின் வார்த்தையாக இருக்குது. வாக்குத்தத்தங்களாம் நிறைவேறுகிற மாதிரி இருக்கிறது. எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். மகிமையானவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியங்களை செய்கிறார். அதை நம்ம ஒரு பாட்டு படிக்கிறோம் பாருங்க. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய பாட்டு. சொல்லை காப்பாற்றும் தெய்வம், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் என்னுடைய குமாரனை அனுப்புவேன். குமாரன் மூலமாக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள், நித்தியமாக அவர்கள் என்னோட சமூகத்தில் வந்து சேருவார்கள் என்று வாக்குத்தத்தமாக பல காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. காலங்கள் கடந்து சென்ற மாதிரி இருந்துச்சு. 2000 வருடங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். தேவன் மனம் பதறி பேச மாட்டார். அவர் யோசிப்பார். நாமும் யோசிக்க வேண்டும். டென்ஷனில் படபடன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வார்த்தைகளை கொட்டக்கூடாது. அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசினாலும், அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசினாலும், ஸ்கூலில் மேடத்திட்ட ஒரு வார்த்தை பேசினாலும், ஃப்ரெண்ட்ஸை ஒரு வார்த்தை பேசினாலும் யோசிக்கணும். தேவன் நம்ம கொடுத்த ஞானத்தை கொண்டு யோசிக்கணும். பூமியில் வாழ்வது அவ்வளவு சாதாரண காரியங்கள் அல்ல. இந்த பூமியில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அவர்கள் சாதாரண காரியங்கள் அல்ல. தேவன் நமக்காக என்னென்ன ஓட்டங்களை நியமங்களை வைத்திருக்கிறாரோ அவற்றை நாம் முடித்து தீர்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் வார்த்தை குறித்து ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தை குறித்து மத்தேயு 15 போட்டிருக்கு. மத்தேயு 15 22-23 வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி
அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரயுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 23 விசேஷமாக நம்முடைய தலைப்பு என்னது? ஒரு வார்த்தை. 23 சொல்லப்பட்டிருப்பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். அவளுக்கு பிரயுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எடுத்தோன்னு பேச மாட்டாருங்க. இயேசு தான், வல்லமை உள்ளவர் தான். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அற்புதங்கள் அதிசயங்களை செயல்படுத்துவார், எல்லாவற்றையும் செய்யப்படுத்துவார். இந்த ஸ்திரீயோட காரியங்கள் என்ன என்பதை அந்த ஸ்திரீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே தேவனுக்கு தெரிகிறது, இயேசுவுக்கு புரிகிறது. ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எப்பொழுதுமே ஏற்ற நேரம் எப்போ வரும் என்பதை நாம் பார்த்து நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப ஞானமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த பூமியில். அப்படி ஞானமுள்ளவர்களாக நாம் இருந்தால் தான் இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். என்ன பாஸ்டர், ஒரு வார்த்தைன்றீங்க, மனிதனுடைய வார்த்தைன்றீங்க, தேவனுடைய வார்த்தைன்றீங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்றலாம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் ஞானத்தை கேட்டுக்கொள்ளணும். கேட்டு அவரிடத்தில் பெற்று நாம் இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒரு வார்த்தை இன்றைய நாளில் தீர்மானம் பண்ணுங்க. நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன பேசுகிறோம். இனஜனதார்கிட்ட ஃபோனில் பேசினாலும் சரி, நம்முடைய சபைகளில் ஊழியங்களில் விசுவாசிகள் மத்தியில் பேசினாலும் சரி, எதை பேசினாலும் வார்த்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மனம் பதறி பேசக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். மனம் பதறி சடச்சடன்னு டென்ஷனாக பேசக்கூடாது, கர்த்தர் விரும்புகிறார். எனவே ரொம்ப கவனமாக இருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது இன்னொரு அற்புதத்தை செய்தார். அதை நாம் வாசிப்போம். மத்தேயு 8:5-10. இயேசு கப்பர்நகமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றான். நூற்றுக்கு அதிபதி பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இது செய் என்றால் செய்கிறான் என்றான். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 8:80 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம். இயேசு ஒரு வார்த்தை எங்கிருந்து பேசினாலும் சுகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் 1000 வார்த்தைகளை நாம் கேட்பதை காட்டிலும் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் தரங்களை எங்கேயோ கொண்டு போய்விடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் இன்னொரு மனுஷனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அவ்வளோதான். கிறிஸ்து வள சலசலன்னு பேசுகிற தேவன் அல்லங்க. எதை பேசினாலும் நின்று நிதானித்து ஞானமுள்ளவராய் பேசினார். அதே போல நாம் பேச வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். இப்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிற ஒரே காரியம் ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை குறித்து தியானிக்கணும்னா நம்முடைய நாவு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது தான் நாம் இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை வாழுவோம். ஏன்னா ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கோர்ட்டில் வந்து நீதிமன்றங்களை வந்து ஒரு குற்றவாளியை நிரபராதின்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. பொய் சாட்சிக்காரனை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு நிரபராதியை ஒரு குற்றவாளி ஆக்குறதுக்கு ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. பொய் சாட்சிக்காரனை தான் பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் தங்கள் கண்களால் கண்ட சாட்சியை தான் நீதிமன்றங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு எடுத்துக்கொள்கிறது.
எனவே வேதத்தின் அடிப்படையில் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடங்களில் நாம் பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இது குறித்து நாம் பார்ப்போம். ஏசாயா 29:21. ஏசாயா 29:21. ஏசாயா 29:20. ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனை கண்ணி வைத்து நீதிமானை நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஒரு வார்த்தை நிமித்தம். புரியுது அவங்களுக்கு? ஒரு வார்த்தை நிமித்தம். மறுபடியும் வாசிக்கிறேன். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனை கண்ணி வைத்து நீதிமானை நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடியவர்கள் யாவரும் சங்கரிக்கப்படுவார்களா? பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல ரொம்ப ஞானமாக இருக்கணுங்க. வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், வானத்தின் பூமியை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், எல்லா விலங்குகள், நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள், மரஞ்செடி கொடிகள், கடலில் வாழும் நீந்தும் ஜீவஜந்துகள், பெரிய பெரிய மலை சிகரங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையில வார்த்தையினால தேவன் உண்டாக்குனார். எனவே வேர்ட் அண்ட் பவர், வார்த்தைகள் வல்லமை உள்ளதா இருக்கிறது. நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அநேக இடங்களில் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் போன வாரம் பார்த்தோம். திரும்பி அதை நாம் பார்ப்போம். 5 ஏனென்றால் இதில் ஒரு வார்த்தை வருது. அதனால கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை எடுக்க சொன்னார். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் இரு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இப்பொழுது நாம் ரொம்ப வார்த்தைகளை இதில் போகக்கூடாது. ஜெபிக்கிறோன்னு போகிறோன்னா என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறோம், எந்த திட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். திட்டமிட்டு தீர்மானித்தில் தேவனுடைய பிரசனத்தில் நாம் நுழைய வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யாவரும் தேவனுடைய பிரசனத்தை அனுபவித்ததில்லை. ஏனென்றால் அங்கே வெளிப்பிரகாரம் ஒன்று இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அவர்கள் கண்ட தேவனை காட்டிலும் நாம் காண்கிற தேவன் மிகவும் அரிதுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய உடன்படிக்கையின் கீழ் பழைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் கீழ் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் சேர்ந்தார்கள். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கிட்டி சேருவர்களாக, நெருங்கி சேருவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக மனம் பதறி பேசக்கூடாது. மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமல் இரு அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறோம், எந்த நோக்கத்துக்காக ஜெபிக்கிறோம், எந்த நோக்கத்துக்காக உபவாசிக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் நன்கு அறிந்து ஆராய்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்காக பல வார்த்தைகளை நாம் போட்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கக்கூடாது. ஒரு பெரிய அதிகாரியை நாம் பார்க்க போகிறோம், இந்நாட்டு பிரதமரை பார்க்க போகிறோம், இல்லை ஒரு இளவரசரை பார்க்க போகிறோம், இல்லை ஒரு ராஜாவை நாம் பார்க்க போகிறோம் என்றால் நாம் எப்படி போவோம்? அவருடைய சமூகத்தில் வளவள சலசலம் பேச முடியாது. இன்னும் பேச போகிறன்றது ரத்தின சுருக்கமாக நாம் எழுதி வைத்து அதை நாங்கள் மனப்பாடம் பண்ணி கொண்டு தான் போகிறோம். அதே போல தான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழையும் போது மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமல் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அவ்விதமாகவே இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறவராக இருக்கிறார், பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் மற்றவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாகவே தேவன் விரும்புகிறார். மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள் மாத்திரம்தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். நம்முடைய எதிரியாக கூட இருக்கலாம், நமக்கு அவர்கள் தீமை செய்தவர்களாக கூட இருக்கலாம், நம்மை துரோகியாக கூட அவர்கள் எண்ணலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் மனிதனுடைய வார்த்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான ஏற்ற காலத்தில் உள்ள வார்த்தைகள், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவையான ஏற்ற காலத்தில் உள்ள வார்த்தைகள், ஒரு வியாபாரத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற காலத்தில் சொன்னப்பட்ட வார்த்தைகள், ஒரு தொழிலுக்கு தகுந்த வார்த்தைகள், ஒரு ஊழியத்துக்கு தகுந்த வார்த்தைகள்,
ஒரு மனிதனை ஊன்றி கட்ட எழுப்பக்கூடிய வார்த்தைகள். பாவம் எப்படி இருக்கின்றால் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்கு சமானமாய் இருக்கிறதா. எனவே தான் நாம் ஞானமாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் அடையாளமே என்னவென்றால் அவர்கள் மிகுந்த சாந்தத்தோடும் மிகுந்த சமாதானத்தோடும் மிகுந்த அமைதலோடும் இருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு குடும்பம் ஒரு பகுதியில் வசிக்குது, தேவனுடைய குடும்பம்னா அந்த குடும்பம் சாந்தத்தோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், அமைதலோடு இருக்கணும். இல்லைங்க இந்த குடும்பமா பேருக்கு தான் கிறிஸ்தவ குடும்பம், இது எப்பவுமே சண்டை போட்டுட்டு சச்சரவாக இருப்பாங்க, பிள்ளையை கத்திக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னு பக்கத்தின சாட்சி சொல்லக்கூடாது. அதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரை விரும்பி விரும்பி தேடி வருகிறவர்கள் ஆயிரம் பேர்களாக இருந்தார்கள். அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் ஒரு ஜன கூட்டம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரொம்ப பேசினான்னு வேதத்தில் போட்டிருக்கா. 33 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆனாலும் அவர் ரொம்ப பேசலை. தேவன் அவருக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை மாத்திரம்தான் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த பூமியிலே எல்லாவற்றும் அப்படி தான் பேசினார். அவருடைய வழியில் பின்பற்றினவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவர்களும் இரத்தின சுருக்கமாக தான் வார்த்தை குறித்த வெளிப்பாடு நிறைந்த ஜனங்களாய், சீசர்களாய், அப்போஸ்தலர்களாய் இந்த பூமியில் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையின் அடிப்படை, பிரமாணத்தின் அடிப்படை அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு சென்றார்கள். நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசிப்பு, நோவா, தாவீது, சாலமோன் இவர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்றால், தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப வளபல சலசலன் பேசாத ஜனங்களாக இருந்தார்கள். சாலமோனிடத்தில் தேவன் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டுங்கல்லாமோ கரெக்டாக கேட்குறாரு. ஒரு பெரிய லிஸ்ட்டை போடல, வளவள சலசலன்னே போடல, கரெக்டாக ஞானமாய் கேட்குறாரு. நாமும் ஞானமாய் கேட்க வேண்டும். ஞானம் ரொம்ப முக்கியங்க. வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பதாக ஞானத்தோடு நாம் ஒரு விசை கலக்க வேண்டும். சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய ஞானம் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுகிறதா இருக்கிறது. அவருடைய நன்மைகளின் அடிப்படையில் இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை வார்த்தை தான் வல்லமை. வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை கெட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. நொந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதை தெரியாத இருக்கிற ஜனங்களுக்கு வார்த்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்குது. கடலில் ஒரு மனுஷன் தத்தளிச்சிட்டு இருக்கான், நடுக்கடலில். கலங்கரை விளக்கம் அங்கேருந்து ஒளியை கொடுக்கிறது. அந்த ஒளியை தேடி வருகிற அந்த நபர் வந்து என்ன செய்கிறாருன்னா, கலங்கரை விளக்கத்தை அடைகிறது மாத்திரமல்ல, கரையை தொடுகிறவருமாக இருக்கிறார். அதே போல தான் ஆயிரம் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு நாம் எந்த நோக்கத்தோடு வாழ்கிறோம், எந்த திட்டத்தோடு வாழ்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் எல்லோரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாடு சுவிசேஷமாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். கிளம்புங்க, புறப்பட்டு போய் சாட்சி சொல்லுவீங்கன்னு போல சாட்சியாக இருப்பீங்கன்னு போட்டிருக்கு. சாட்சி சொல்லுவதை காட்டிலும் சாட்சியாக இருப்பது சாலச் சிறந்தது, உகந்தது, தேவனுக்கு பிரியமானது. குடும்பமும் அக்கம் பக்கத்திலும் இனஜனத்தார் மத்தியிலும் எப்படி வாழுகிறோம், தேவனுக்கு முன்பாக எப்படி வாழுகிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிறோமா, தேவனுடைய திட்டத்தின்படி வாழுகிறோமா, தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், மிகுந்த வெளிப்பாடு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமாம், ஆயிரம் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு மேலானதுங்க. ஒரு தனிப்பட்ட குடும்பம் எடுத்துட்டிங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும், எல்லா குறைவுகளை காட்டிலும், எல்லா போராட்டமான காரியங்களை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதை விட மேலானதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்பொழுது பேசுமானால் நிறைவை பேசும், பரிபூரணத்தை பேசும், அன்பை பேசும், ஆளுகையை பேசும், அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பேசும். பிசாசுக்கு இருக்கக்கூடிய ஒரு திராணியை கர்த்தர் கொடுப்பாரு. எல்லாவற்றையும் நான் நன்கு யோசிக்க வேண்டும். பாருங்க, கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த பூமியில் அப்படியே நாம் வாழ்ந்து கல்லறையில் போய் சேருவது தேவ சித்தம் அல்ல. நான் வாழ்றது ஒரு வாழ்க்கை, கொஞ்சம்தான். கண்ணை திறக்கிறதுல வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எப்படி நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், என் இனஜனத்தாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நாம் யோசிக்க வேண்டும். நாம் நமக்காக வாழக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் நமக்காக வாழ்வது தேவனுடைய சுத்த விருப்பம் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும். கடந்த வாரம் அதே தான் சொல்கிறேன், இந்த வாரம் அதே தான் சொல்கிறேன்.
தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் தொழிலுக்காகவும் தன் வியாபாரத்துக்காகவும் தன் ஊழியத்துக்காகவும் வாழக்கூடாது. பிள்ளைகள் இயேசு எப்படி இந்த பூமியில் இருக்க அநேக ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்தாரோ அதே போல தான் அநேக ஜனங்களுக்காக நாம் வாழ வேண்டும். கொடுப்போம், சுவிசேஷத்தை கொடுப்போமா, நேரம் கிடைக்கும்போது அவர்களுக்காக ஜெபிப்போமா, அவர்கள் பேரை தெரிந்து கொள்வோமா, அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோமா, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தேவன் அதை தான் விரும்புகிறாரு. தனக்காக அப்படின்னு இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை காட்டிலும் மற்றவர்களுக்காக இருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் சீக்கிரம் கேட்கப்படுகிறதுங்க. ஜெபத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். மனம் பதறி பேசுகிற தேவன் அல்ல, காரியங்களை நடப்பிக்கும்படியாக பேசுகிற தேவனாக இருக்கிறார். உள்ள தேவனாக இருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், பேசுகிற தேவனுங்க. இதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் போல நம்முடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா ரிப்ளை பண்ணுகிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், ஜீவனாய் இருக்கிற தேவன், ஜீவ வார்த்தையாய் இருக்கிற தேவன், விசுவாச வார்த்தையாய் இருக்கிற தேவன், ஒரு வார்த்தையாய் இருக்கிற தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வார்த்தையும் ஒன்றுதான், தேவனும் ஒன்றுதான். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு அளவில்லாமல் அவர் வல்லமை கொடுத்துக்கிறார். குறித்த வெளிப்பாடாக இருக்கணும். வார்த்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும். தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நாம் கர்த்தரை துதிக்கலாம். ஏனென்றால் அநேக இடங்களில் கேட்க முடியாத ஒரு சில சத்தியங்களை நாம் பேசுகிறோம். இந்த சபை விசுவாச வார்த்தை ஆலயம் இந்த புதுச்சேரி பட்டணத்தில் பாரம்பரியங்களை பேசாது. ஒரே பாரம்பரியம்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டார் என்கின்ற சத்தியத்தோட பாரம்பரியம் தான் இன்று வரை நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அதை நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சத்தியத்துக்குள்ளாக நம்மை தேவன் வழி நடத்துகிறார். பல வாரங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பல சத்தியங்களுக்கு கீழாக கர்த்தர் அந்தந்த சத்தியத்தின் அடிப்படையில் அந்தந்த செய்தியின் தலைப்பின் அடிப்படையில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடந்த வாரம் பார்த்த மனிதன் வார்த்தைக்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று இந்த வாரம் நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை, தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் ஜெபிப்பதை காட்டிலும் தேவன் நம்மிடத்தில் அவர் ஒரு வார்த்தை பேச நாம் காத்திருந்து நாம் பெற்றுக்கொண்டோமானால் அந்த வார்த்தை நம்மை எங்கேயோ கொண்டு போய்விடும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொண்டு போய்விடும். எனவே இந்த வாரம் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தையை தியானி. 8000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை நான் கொடுத்துருக்குறேன். இந்த வார்த்தை தியானி. இந்த வார்த்தையை தியானிக்கும்போது நீ என்ன தியானிக்கும்போது நான் உனக்குள்ள உன்னை வாசம் பண்ணி உன் தேவைகளையாமே சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிலர் சுகத்துக்காக காத்துட்ருக்கலாம், சிலர் பலவீனங்கள் நீங்கும்படியாக காத்துட்ருக்கலாம், பிள்ளைகள் நல்லா படிக்கலை என்று கவலைப்பட்டுருக்கலாம், சிலர் என் தொழில் விருத்தி இடையிலும் கவலைப்படலாம், சிலர் என் வியாபாரத்தில் ஐஸ்வர்யம் பெருகவில்லை என்று கவலைப்படலாம், சிலர் என் ஊழியங்கள் இன்னும் விருத்தி இடையிலேயே இன்னும் ஆத்துமாக்கள் ரசிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படலை என்று கவலைப்படலாம், சிலருக்கு ஏற்ற மணமகனுக்கு கவலைப்படலாம், சிலருக்கு ஏற்ற மணமகளுக்காக கவலைப்படலாம், குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையே, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் ஐக்கியம் இல்லை என்று கவலைப்படலாம், சிலர் கடன் பிரச்சனையால் கவலைப்படலாம். கர்த்தர் சொல்றார், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நான் பேசுகிற ஒரு வார்த்தை போதும். நான் பேசுகிறதுக்காக நீ காத்திருக்கணும். ஒரு அதிகாரிகிட்ட போய் நம்ம அதிகாரியை பார்க்குறதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம். அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குகிற இடத்துலேயே போயிட முடியாது. காத்திருந்து அந்த நேரம் வரும்போது தான் நம்ம போக முடியும். அதே போல் தேவனுடைய சமூகத்தில் போனவனே தேவன் பேசிட மாட்டாருங்க. தேவன் பேசுகிற தேவன் தான், தேவன் பதில் கொடுக்கிற தேவன் தான். ஆனாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கொண்டு போகணும், அவருடைய நாமத்தை கொண்டு போகணும், அவருடைய திரு ரத்தத்தை கொண்டு போகணும், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட காட்சியை நாம் கொண்டு போகணும். மோசே 40 நாள் மலையின் மேல் இருந்தார். தேவன் பேசுகிறதுக்கு போல் நாம் தேவனுடைய பிரசனத்தில் நுழையும் போது தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டால் நம்முடைய எல்லா விதமான ரீதிகளில் நாம் உயர்ந்திருப்போம் என்பது மாற்றமே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் எப்பொழுது இதை கேட்டாலும் எந்த தேசத்திலிருந்து கேட்டாலும் கர்த்தர் அவர் நம்முடைய வார்த்தையின்படி காரியங்களை நடப்பிக்க அவர் உண்மையும் நன்மையும் செய்கிறவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார், தயவை பாராட்டுகிறவராக இருக்கிறார். இதனுக்கு நன்மைகளை செய்யும்படியே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, நன்மையை செய்யும்படியே. ஆனால் மனிதன் தான் தேவனை பார்க்க மாட்டேங்கிறான். மனிதன் தன் சுய புத்தியின் மேல் சாய்கிறான்.
நான் காலைல எழுந்துச்சி வேலைக்கு போனேன், நைட்டு பாருன்னு சம்பாதிக்கணும், இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ரீசார்ஜ் பண்ணன்ட்டு. நான் கதை சொல்ல என்ன நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கப்பட்ட இந்த வேதத்தில் சொல்லி நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சத்தம் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய ஆவியில் உணரப்படுவோம். காதுகளில் அவர் பேசுகிற சத்தம் கேட்கும். எனவே அந்த வார்த்தைக்கு நாம் காத்திருந்து காரியங்களை நடப்பிக்கணும். வைத்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனான இயேசுவின் நாமத்தில் அன்பின் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, தகப்பனே, தந்தை, வாழ வைக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் நல்ல மெய்ப்பரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எங்களுடைய பாயின் வார்த்தைகளை மிகவும் சுருக்கமாய் வைத்திருக்கிறோம். எங்களுடைய பாயின் வார்த்தைகள் கல்வா ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எங்களுடைய வாயிலிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் புறப்படட்டும், ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள் புறப்படட்டும்ப்பா. கர்த்தாவே, மற்றவர்களை ஊண்டி கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் புறப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போதும் உபவாசிக்கும் போதும் மற்ற எல்லா நேரங்களிலும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் ரத்தின சுருக்கமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் ஒரு வார்த்தை குறித்த பெரிய வெளிப்பாடு எங்களுடைய உள்ளத்தில் உளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியர்களையும் எல்லா ரீதிகளிலும் எங்கள் விசுவாச குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தீர். வருகிற வாரத்திலும் எங்களுடைய விசுவாச குடும்பங்களையும் எங்களுடைய ஊழியத்தையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படியாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வருகிற வாரங்களில் செய்ய போகிற அநேக ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். மருத்துவமனை ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமன்ற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். உபவாச ஜெப நாளுக்காக ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் நன்கு ஆராய்ந்திருக்கிறீர். ஏற்ற பலன்களை, ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு, எந்த விருப்பத்தோடு, வாஞ்சியோடு வந்தார்களோ அந்த நோக்கத்தை, விருப்பத்தையும், வாஞ்சியையும் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பி வழி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், எங்கிருந்தாலும் கர்த்தாவே, இந்த சத்திய வசனத்தின்படி அவர்கள் நடக்கும்போது மிகப்பெரிய வெளிப்பாடு உண்டாகிறபடியாலும் ஸ்தோத்திரம். அதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய வார்த்தையை வாஞ்சி நாடி தேட நீர் உதவி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் பற்றி கொண்டு தங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்க முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்பட்டதனால் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்திலிருந்து பலத்தை நீ கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரமானது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நீர் கட்டவிழ்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள கருவியாக நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம். நீர் அவிதமாக செய்கிறீர் என்று எதிர்பார்த்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை என்றும் மறவாதே.